ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது அவமானம். இந்த அவமானம் ஏற்படுறதுனால தான் பல தற்கொலைகள் நடக்கின்றது. நான் தற்கொலையை பற்றி ஆராயும் போது என்னென்ன காரணம்னு பார்க்கும் பொழுது இந்த அவமானம் ஒரு காரணமாக சேருகிறது. இதிலிருந்து வெளியேறுவது எப்படி, இதற்கு ஹோமியோபதி மருந்து எப்படி சப்போர்ட்டாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். அவமானம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த திருவிளையாடல் பிராணம், அதாவது திருவிளையாடல் அப்படிங்கிற புராணத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. உடனே அவர் அறிவிப்பு கொடுக்காரு, என் சந்தேகத்தை தீர்க்கும் புலவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு. நிறைய பேர் வந்திருக்காங்க, யாரும் எந்த விதமான பதிலும் சொல்லலை. தருவின்னு ஒரு புலவர் வந்தார். அவர் அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக ஒரு பாடலை ஏற்றி சொன்னார். அவருக்கு பரிசு கொடுக்க போகிற நேரத்தில் நக்கீரன் அவர்கள் அது தகுதியற்ற பாட்டு என்று சொன்னார். அந்த நிலையில் அந்த புலவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது. அவர் தன்னுடைய பாடல் தவறு என்றவுடன் மற்ற புலவர்களெல்லாம் அவர்களை எண்ணி ஒரு நையாண்டி பண்ணினார்கள். ஆகவே அந்த இடத்தில் அவருக்கு ஒரு அவமானம். அந்த அவமானத்துக்கு பிறகு அவர் என்ன மாதிரிலாம் புலம்பினாருங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆக அவமானம் என்பது வெளியில் இருந்து வருவது, கவலை என்பது நம்மிடமிருந்து வருவது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு வருவோம். கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதர், மாதா, சூசையப்பர், இந்த 3 பேரை எடுத்துக்கோங்க. கடவுள் மாதாவிட்ட பிறப்பார், பருஸ்தாவினால் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். யார்கிட்ட சொன்னார்? மாதாட்ட சொன்னார். மாதா கடவுளுடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கிடவது என்று ஒப்புக்கொண்டு விட்டார். சூசையப்பருக்கும் அறிவிக்கப்பட்டது. சூசையப்பரும் ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் வெளியில் என்ன அவமானப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெண்ணை தான் இருக்க சமுதாயத்தில் ஒரு கன்னி பெண்ணு பரிசுத்தாவினால் நான் கற்பனை அடைஞ்சிட்டேன்னு சொன்னேன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? இது மாதிரி தான் அன்றைக்கி இருந்திருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இருந்தாலும் அந்த அவமானங்களை எல்லாம் தாண்டி அந்த இயேசுபிரானை மாதா பெற்றெடுத்தார்கள். பிரசவத்திற்கு கூட யாரும் இடம் கொடுக்கவில்லை. அதற்கான அடிப்படை காரணம் இந்த அவமானம்தான். யாருக்கோ குழந்தை இருக்கு, கடவுள் கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இடம் கொடுக்கணும்னு தான் யாருமே இடம் கொடுக்கல. சத்தத்தில் இடம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆகவே இந்த இயேசுநாதருடைய வாழ்க்கையில் இயேசுநாதருடைய தந்தை சூசையப்பர், அவருடைய அவமானம் தான் பெரிய அவமானம். அவருடைய கஷ்டம்தான் பெரிய கஷ்டம். ஆனால் வெளியில் நாம் சொல்லவும் செய்யவில்லை, அவருக்காக பெரிதாக அதிகமாக செய்யவும் இல்லை. சூசையப்பர் தன்னுடைய மனைவி கடவுளுக்கு கர்ப்பமாக இருக்கா, பரிசுத்தாவினால் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்தா அது வளர்க்கும் பொழுது அந்த சமுதாயம் அவரை என்ன சொல்லியிருக்கும்? அந்த நேரத்தில் கூட அந்த மக்கள் சொல்லும்போது, இயேசுநாதர் சொல்லும்போது, இது தச்சனுடைய மகன் தானே அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ அந்த இப்போ மாதிரி நம்ம கடவுள் நிலையில் சொல்லலையே, இந்த இது தச்சன் மகன். அப்போ அந்த வார்த்தைகளில் ஒரு அவமானம் இருக்கிறது, ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கிறது. அதையெல்லாம் தாங்கி வளர்ந்தார்.
இயேசுநாதர் இறந்த பிறகு அவரை புதைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? மக்களுடைய மனதில் உள்ள அந்த தவறான எண்ணங்கள். என்ன பிழைக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கலன்னா பாருங்களேன். சூசையப்பர் அந்த இடத்துல அதான் மாதாவை சிலுவையிலிருந்து இறந்தோன்னே சூசையப்பர் இல்லை. அவர் என்ன செஞ்சிருப்பார்? இவரை அடக்கம் பண்ணுவதற்காக பல இடங்களில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பார். ஆக சூசையப்பருடைய தியாகம் மேலானது. ஆனால் வெளியில் தெரியல. மாதாவினுடைய கஷ்டத்தை விட சூசையப்பருடைய கஷ்டம் மேலானது. அதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். நல்லா சிந்தித்து பார்க்கும்போது தான் தெரியும். குடும்பத்துலேயும் கூட தகப்பனாருடைய கஷ்டம் பெரிய கஷ்டம், ஆனால் பேர் தாய்க்கு தான் இருக்குது. ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த அவமானம் ஏற்படும் பொழுது, அவமானம் வெளியிருந்து வரும், கவலை வீட்டிலேருந்து வரும். அந்த வெளியிலிருந்து நம்மளை தவறான எண்ணத்தோடு மக்கள் அவமானப்படுத்தும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம இப்படி தான் சொல்லிட்டாங்களே, நம்ம உயிரை மாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை எதிர்த்து எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சூசையப்பர் சிந்திச்சிருக்கிறார், மாதா சிந்திச்சிருக்கிறார். அதனால் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இயேசுனுடைய சாவு ஒரு அவமான சின்னம். இயேசுநாதர் அந்த அவமானத்தெல்லாம் தாங்கி இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம இயேசுநாதரை கும்பிடுறோம். அன்றைக்கே நம்மளை இப்படி பிடிச்சி போட போகிறாங்க, நம்ம ஏதாவது கொடுத்து செத்து போயிடுவோம்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி இயேசுநாதருடைய நிலையை நாம் கொண்டாட முடியாது. அவர் அந்த அவமானத்தை தாங்கினார். அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வரும் அவமானங்களை தாங்கி வாழ்ந்தோமேயானால் வாழ்க்கை சிறக்கும். நம்முடைய மனசு நமக்கு நாம் நல்லவராக இருந்தால் போதும், மற்ற பேர் என்னென்னு நினச்சிட்டு போகிறாங்க. இதற்கு சாதகமாக ஹோமியோபதியில் மருந்துண்டு. காலையில் சல்ஃபரும் இரவில் பல்சடிலாவும் சாப்பிட்டு வந்தால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்கள் மனசை சமன்படுத்தும், தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்கும். ஆகவே அவமானத்தினால் யாரும் தன் உயிரை மாய்த்து கொள்ளாமல் அதற்கான பக்குவமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.